2014 மோடிஜி வரும்பொழுது ஆண்கள் பெண்கள் அந்த ரேஷியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சமப்பாடு ஆண்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பெண்கள் கொஞ்சம் கம்மி. இப்ப பட்டைய கலப்புறீங்கம்மா, பெண்களா நல்லா பட்டைய கலக்குறீங்க. இப்ப பெண்கள் தான் இந்த பாலின சமப்பாடும்பாங்க, செக்ஸ் இக்குவேஷன். பெண்கள் தான் ஜாஸ்தி, ஆண்கள் கம்மி. அப்படின்னா என்ன? லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டது. ராஜஸ்தான்ல, குஜராத்ல, விருதுநகர்ல, நார்த் ஈஸ்ட் அசாம்ல. நம்ம ஆரம்பிக்கிறது இன்னைக்கு நான் பெண்களை பத்தி பேசுறேன். நிறைய பெண்கள் இருக்கீங்க, பெண் குழந்தையில இருந்து பேசுறேன். சரி, பெண் குழந்தைகள் இருக்கு. கர்ப்பிணிகள் நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க தலைமுறை எல்லாம் அவ்வளவு உயரம் இருக்காது, 5, 7, 5, 8 தான் இருக்கும். இந்த தலைமுறை நான் 5, 7, 5, 8, பையன் 6 அடி 2 அங்குலம். இந்த தலைமுறையில நம்ம நிறைய அவங்களுக்கு ஊட்டச்சக்தி கொடுக்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கே நிறைய ஊட்டச்சக்தி கொடுத்து டயட்டிஷியனை பார்க்க வச்சு அடுத்த தலைமுறை கூட நல்லா ஸ்ட்ராங்கா வாங்குறதுக்கு பண்ணவர் நரேந்திர மோடிஜி. அந்த காசு உங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? அந்த காசு மத்திய அரசுல இருந்து மாநில அரசுக்கு மாநில அரசுல இருந்து பக்கத்துல இங்க மயிலாப்பூர்ல இருக்கிற 4 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருந்து பெண்களுக்கு வருது. ஆனா மோடிஜிக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, ஸ்டிக்கர் ஒட்ட தெரியாது. அவர் பாவம் கொடுத்துட்டு போயிடுவாரு. நம்ம ஆளுங்க டப்புன்னு பக்கத்துல ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, நம்ம ஆளுங்க டப்புன்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நாங்க தான் இதை கொடுத்தோம். ஆரம்ப சுகாதார நிலையம் உங்க பெண்களுக்கு கொடுக்கிறது உண்மை, ஊட்டச்சக்தி வருவது உண்மை. அதுல 70% மத்திய அரசு இருந்து கொண்டு 30% இங்க இருந்து கொடுத்திருக்கு. நம்பர் 2, அதோட பெண்களை விடல. பெண்களுக்காக அந்த காலத்துல பெண்கள் கட்டி கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுரு. இந்த காலத்துல அப்படி இல்லை.